Okay, the next example is how to access same name member subprograms from one to another in inheritance. சார் இது என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா, எனக்கு ஒன் மோர் சப்ரோக்ராம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அது இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் கிளாஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் டெரைவ் கிளாஸ். வி நோ தட், நம்மளுக்கு இது தெரியும். சரி, இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெரைவ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் கிளாஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட். பேஸ் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர் அண்ட் டெரைவ் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர் போத் நேம்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கேயும் ஷோ டேட்டான்னு தான் இருக்குது, இங்கேயும் ஷோ டேட்டான்னு தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சார் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம்? ஒரே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஹவு டு ஆக்சஸ் போத் மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பை சேம் ஆப்ஜெக்ட். போன ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, சார் ஹியர் I use scope resolution operator. In program number 33, we are use scope resolution operator inside of main special subprograms. So, ஒரு main special subprogram குள்ளார scope resolution operator பயன்படுத்தி base class ஓட properties direct class ஓட properties differentiate பண்ணி காட்டணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, here I declared one object to derive class. இந்த பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், here I create one object to derive class. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேராக எங்கே போகும்னா, derive classக்கு கிரியேட் பண்ண உடனே இங்கே cursors waiting here itself, cursors switch over to here itself. இந்த இடத்துக்கு உள்ளார போன உடனே இந்த இடத்துல பேஸ் கிளாஸில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்க்கும். not found. return back to cursor here itself and then return back to cursor here itself. இங்கேருந்து cursor எனக்கு definition பார்ட்டுக்கு போகும். here compiler check it out whether constructor is found or not. இல்லை, அப்போ cursor is also returned back to direct class declaration part. இங்கேருந்து எங்கே போகும்னா ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு போயிடும். இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட்டு வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, here I try to access one member procedure by derived class. நான் ஒரு ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறேன். எதன் மூலியமாக அப்படின்னீங்கன்னா, derived class ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா நான் கால் பண்ண போகிறேன். அப்போது நான் இங்கே பாருங்கள், அது என்ன சார், நீங்கள் வந்து இப்போ ரெண்டு இடத்துலையும் எனக்கு ஷோ டேட்டாஸ் இருக்குது. அப்போ எதுக்கு சார் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும்னா, ஆல்ரெடி ஐ டோல்ட் டு யூ derived class object give first priority to itself properties. derived class object அது வச்சிருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அப்போது இந்த ஷோ டேட்டாக்கு தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி போகும். derived class object does not give first priority to base class properties. இந்த ஷோ டேட்டாக்கு கர்சர் போகாது. சரி சார், கர்சர் switch over to this show data. இந்த கர்சர் வந்து இந்த ஷோ டேட்டாக்குள்ள என்டர் ஆன உடனே பாருங்க, here I try to access base class show data. அது எப்படி சார் நீங்கள் பேஸ் கிளாஸ் ஷோ டேட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, this here I try to call show data before I mention scope resolution operator with base class name. So these statements 100% access base class contain member procedure. பேஸ் கிளாஸில் இருக்க ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை தான் இதை ஆக்சஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஷோ டேட்டா -P034A இஸ் அ ஃபஸ்ட் அவுட்புட். ஸோ இது முடித்த உடனே நேராக கர்சர் ரிட்டன் ஹியர் இட் செல்ஃப். எங்கே நம்ம வந்து மெம்பர் சப்ரோக்ராம் கால் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துக்கு தான் கர்சர் ரிட்டர்ன் ஆகும். now cursor return back to here itself. இந்த இடத்துக்கு வரும். எனக்கு செகண்ட் அவுட்புட் இஸ் show data -P034B இஸ் a செகண்ட் அவுட்புட். ஸோ எனக்கு இந்த ரெண்டு அவுட்புட் வரும். இதில் ஒன்றே நம்ம ஒரு இல்லீகல், அதாவது இன்ஃபினிட்டிவ் ப்ராசஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, இன் கேஸ் ஐ எம் நாட் யூஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வித் கிளாஸ். நான் இது யூஸ் பண்ணலைன்னா எந்த ஷோ டேட்டா சார் கால் பண்ணிக்கணும்னா, இந்த எனக்கு direct class show data தான் again and again கால் ஆகிட்டே இருக்கும். this ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, here I am not use scope resolution operator with base class name. So this statement call same members procedure itself. அதை தனக்குத்தானே கால் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீச் கம்பைலர், இந்த கம்பைலர் டஸ் நாட் ரீச் தி ஸ்டேட்மெண்ட்.
இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ எனக்கு ப்ராசஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் அந்த கமெண்டை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணோம்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் கால் எகெயின் திஸ் மெம்பர் ப்ரொசீஜர். அப்போ திரும்பவும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். எகெயின் கால் த சேம் மெம்பர் ப்ரொசீஜர், எகெயின் திஸ் ஸ்டேட்மெண்ட் அக்கர், எகெயின் கால் திஸ் மெம்பர் ப்ரொசீஜர். இப்படியே இன்ஃபினிட்டிவ் ப்ராசஸாக போயிட்டுருக்கோம். ஸோ ஸோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F2 சாரி இன்ஃபினிட்டிவ் ப்ராசஸஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன், ட்வைஸ் ப்ரெஸ் எஸ்கேப் கீ அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ளஸ் பிரேக் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் பாஸ் கீ ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் தென் ஒன் டைம் ப்ரெஸ் எஸ்கேப் கீ அண்ட் தென் கண்ட்ரோல் F2. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணணும். அதை நான் வந்து சிங்கிற ஒரு லாங்குவேஜ் அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இது வேண்டாம். இப்போ C++ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃபினிட்டிவ் ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுறாங்க, டிசேபிள் பண்ணுறாங்க. இன்ஃபினிட்டிவ் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டை நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு derived class show data member procedure try to access base class member procedure contain base class derived class show data member procedure try to access base class contain show data member procedure by scope resolution operator with base class name. அதன் மூலியமாக எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுது. கால் பண்ணி முடிஞ்ச உடனே எனக்கு டெரைவ் கிளாஸ் கண்டெயின் பண்ணியிருக்க அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு ஃபஸ்ட் அவுட்புட் என்னென்னா ஷோ டேட்டா P034A டிஸ்பிளே இருக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் என்னென்னா ஷோ டேட்டா -P034Bன்னு டிஸ்பிளே இருக்கும். ஸோ தீஸ் அவுட்புட் ஆல்சோ ஃபவுண்ட் ஹியர் இட் செல்ஃப். இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கே போகிற பில்ட் போகிறேன், அதுக்கப்புறம் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், எனக்கு இது வந்திருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நான் இங்கே மூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே நம்ம எக்ஸாக்ட் அவுட்புட் போத் அவுட்புட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த அவுட்புட்டும் இங்கே இருக்கிற அவுட்புட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ both output these outputs and output screen contain outputs both outputs are equal. ஸோ சார் இல்லை சார் எங்களுக்கு ஒரே ஒரு தடவை அந்த இன்ஃபினிட்டிவ் ப்ராசஸ் மட்டும் எங்களுக்கு ரன் பண்ணி காட்டுங்க அப்படின்னா எஸ் ஐ எம் ஆல்சோ டூ இட். இது வந்து லீகல் வே. இப்போ இல்லீகல் வேஸ் வந்து நம்ம வந்து காட்ட போகிறோம். இப்போ நான் எஸ்கேப் சாய்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் 1 and 2 அண்ட் ரிட்டர்ன் பேக் டு கோட் பிளாக் ஐடி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கமெண்ட்டை வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டேன். இப்போது this show data calling part did not has this show data calling part did not has scope resolution operator with base class name. So this show data calling part itself same subprograms name again and again call பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டோமா, இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்துருச்சா, has stopped working. P034 has stopped working because this is infinitive process. ஸோ க்ளோஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்து இங்கே now I press escape key since I want exit from output screen window. நான் இங்கே வந்துட்டேன். இப்போது நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து சேவ் பண்ணுறேமா, சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரன் பண்ணும்போது பாருங்கள், ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லீகல் அவுட்புட். ஸோ நம்மளுக்கு லீகல் அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் டு ஹவு டு ஆக்சஸ் பேஸ் கிளாஸ் அண்ட் டெரைவ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பை டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் even